நீங்க இந்த வீட்ல அடி எடுத்து வச்சதுல இருந்து என் மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன், அதை கேளு. உங்களுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள அழைச்ச உடனேயே அந்த எரியிற ஆர்த்தி இருக்கே, அது ஆரத்தி இல்ல, அது என்னோட மனசு. அந்த அளவுக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. உங்க பேரை சொல்லிக்கிட்டு உள்ள காலை வச்சீங்கல்ல, அது வெறும் பேர் இல்ல, என்னோட நெஞ்சில குத்துன கத்தி. நீங்க 2 பேரும் மாலை மாத்திக்கிறதுக்காக என்னோட எதிரியை தூக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சே, அப்பவே என் கைய வெட்டிக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. வசந்த விழால 2 பேரும் விளையாடிட்டு இருக்கும் போது நீங்க தண்ணி ஊத்திக்கிறதுக்கு பதிலா என் பணத்தை குளிக்க வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. மோதிரத்துக்காக நீங்க அந்த குடத்துக்குள்ள தேடும் போது அதுக்குள்ள என் நெஞ்சு இருந்து அதை நீங்க பிடிச்சு அப்படியே நசுக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்பா, எங்களை வீட்டுக்கு அழைச்சு நீங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க உண்மையிலேயே மனசை மாத்திக்கிட்டு தான் எங்களை வீட்டுக்கு அழைச்சிங்கன்னு நினைச்சு ஆசையா நான் உங்களை பார்க்க ஓடோடி வந்தேன். இந்த அளவுக்கு நீங்க வேதனைப்படும் போது அப்புறம் எதுக்குப்பா எங்களை இங்க வர வச்சீங்க? இந்த ஏற்பாடெல்லாம் எதுக்காக பண்ணீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு உண்மையிலேயே தெரியாதுப்பா. அப்ப போய் அந்த கேபி கிட்ட கேளு. கல்யாணத்துக்கு தேவைப்படாத ஆசீர்வாதம் முதலிரவுக்கு மட்டும் தேவைப்படுதா? கிளம்பு. பூமி, அப்பா உண்மையிலேயே மாறிட்டாரு மனப்பூர்வமா. அப்பா எங்களை இங்க அழைச்சிருக்காருன்னு நம்பிதானே வந்தோம் மாமா. இன்னைக்கு எங்களுக்கு முதலிரவு நடந்து முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலான்னு என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு நான் இங்க வந்தேன் மாமா. ஆனா அப்பாவுக்கு என் மேல இருக்கிற கோவமும் வெறுப்பும் அப்படியே தான் இருக்கு மாமா. சொல்லுங்க மாமா, நீங்க என்ன சொல்லி அப்பா கிட்ட என்ன இங்க வர வச்சீங்க? சொல்றேன் பூமி, சொல்றேன். உன் அப்பா ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட பொறுத்துக்க முடியாத அந்த அபூர்வா மாதிரி ஆயிட்டாரு. ப்ளீஸ் மாமா, நீங்க அப்பாவை மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. பூமி, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவர் மேல நீ வச்சிருக்கிற பாசம் கொஞ்சம் கூட குறையல. நீ அவர் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்க, ஆனா அவர் அதை புரிஞ்சுக்கல. உங்களுக்குள்ள இருக்கிற பிரிவு குறையணும்னா அந்த அபூர்வா ஓரமா ஒதுங்கணும். நான் உன் அப்பா கிட்ட என்ன சொல்லி உங்களை இங்க வர வச்ச நீ என்ன கேட்டல? உன் அப்பா தான் என்னை கொல்ல முயற்சி பண்ணாருன்ற உண்மைய நான் எங்க மீரா கிட்ட சொல்லிடுவோன்னு பயந்து உங்க அப்பா சூசைட் பண்ணிக்க பார்த்தாருல? நான் உங்க தங்கச்சி மீரா கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னா மகளா உன்னையும் மருமகனா என் பையனையும் ஏத்துக்கிட்டே ஆகணும்னு நான் கண்டிஷன் போட்டேன். அப்போ என் அப்பாவை நீங்க பிளாக்மெயில் பண்ணீங்களா? நீயும் என் புள்ளையும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ண. லாபத்துக்காக நான் ஏதாவது பண்ணா அதை தான் பிளாக்மெயில்னு சொல்லுவாங்கம்மா. நான் பண்ண இந்த விஷயத்தை என்ன சொல்லுவாங்களோ தெரியாது. உங்க அப்பாவுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஒன்று சேர போறீங்க. பூமி, இது உன் வீடுமா. நீ இங்க எப்ப வேணாலும் வரலாம், இங்க இருந்து எப்ப வேணாலும் போலாம். இல்ல மாமா, நான் எதிர்பார்க்கறது இது இல்ல. அப்பா, எங்க காதல எங்க கல்யாணத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கணுங்கிறது தான் என் ஆசை. ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறது அதுக்காக தானே மாமா. அப்பாவுக்கு விருப்பம் இல்லாம இந்த முதல் இரவு நடக்காது மாமா. அப்பா மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கிற அந்த நாள்ல தான் முதல் இரவுங்கிறது எங்களுக்கு நடக்கும். என்ன சித்தி, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? உனக்கு டென்ஷனா இல்லையாமா? எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குற? 4 செவத்துக்குள்ள நடக்கிற முதல் இரவு உண்மையிலே நடந்துச்சா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? உண்மையிலே நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நடந்த மாதிரி வருவாங்க. அப்படி நடக்கலன்னு வச்சுக்கோ,
அப்பவும் தலைமுடி பொட்டையெல்லாம் கலைச்சிக்கிட்டு நடந்த மாதிரியே வருவாங்க. இந்த சின்ன லாஜிக்க நீ எப்படிமா மிஸ் பண்ண? முட்டாள்தனமா இவ்ளோ கிராண்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்க. மாப்பிளையும் என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நான் செஞ்சிட்டேன்னு சந்தோஷமா ஃபீல் பண்ணாருன்னு வச்சுக்கோ. இங்க பாரு, பூமி மேல அப்புறம் அவருக்கு சாஃப்ட் கார்னர் வந்துரும்மா. பூமிக்கும் அவருக்கும் நெருக்கம் உறுதியாயிடும். நீ தப்பு பண்ணிட்டமா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. முதலிரவுன்னு சொல்லி உனக்கு நீயே குழி தோண்டிக்கிட்ட. சித்தி சித்தி, உன்னோட பயம்லாம் எப்போ நிஜமாகும்? ம், உண்மையிலேயே முதலிரவு நடந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாதப்பதானே. அந்த மாதிரி டென்ஷன் எல்லாம் நமக்கு தேவையில்ல. எல்லாம் தெளிவா தெரியும். என்னது தெரியுமா? அது எப்படி தெரியுமா? அந்த முதலிரவு ரூம்ல ஒரு கேமராவை சீக்ரெட்டா வச்சிருக்கேன். அடி ஆத்தா, அடி ஆத்தா. அப்போ உள்ள என்ன நடந்தாலும் நீ வெளியில இருந்து லைவா பாக்க போறியா? ச்சே, நீயும் உன் வீணா போன புத்தியும். ம். முதலிரவு ரூம்ல கேமரா வச்சிருக்கிற உனக்கு நல்ல புத்தி, லைவ்ல பாக்க போறியான்னு கேட்ட எனக்கு வீணா போன புத்தியா? நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. சித்தி, சொல்றத முழுசா கேளு. நாங்க வச்சிருக்கிற கேமரா அங்க நடக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணும் தான். ஆனா அங்க உண்மையிலே ஏதாச்சும் நடந்துச்சா இல்லையாங்கறத அந்த கேமராவை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும்ல. அம்மாடி, நீ ரொம்ப ஆபத்தானவதாம்மா. அத என்னைக்குதான் நீ புதுசா தெரிஞ்சுக்கிறியா என்ன? முதல் இரவுல என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு கேட்டல்ல. இப்போ உன்னோட டவுட் கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சுமா. ஆனா எம்மா, என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிடாத. பல வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கல்யாணம் ஏதாவது லீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, உலகமே கோழி மாதிரி கூவ ஆரம்பிச்சிடும். அப்புறம் என் மானம் என்ன ஆகுறது? சித்தி, இங்க பாரு, முதல் இரவு ரூம்ல கேமரா வைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு மோசமா போயிடல. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, இத்தனோண்டு விஷத்தை குடிச்சு செத்தாலும் சாவேனே தவிர உன்னோட ரூம்ல கேமரா மட்டும் வைக்க மாட்டேன். நல்ல வேலை. அப்படின்னா ஓகேமா. சரி சரி, நீ போய் நிம்மதியா தூங்கு. நான் அவளை முதலிரவு ரூம்ல அனுப்பிட்டு வரேன். அப்பா, மாமாவே எனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு சந்தேகப்படுறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அபூர்வாவுக்கு அந்த சந்தேகம் இருக்கா? அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளா? தெரிஞ்சுக்குவா.